பவித்ராவோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு கல்யாண நாளைக்கு வந்து எல்லாருமே வந்து கூப்பிடுறாங்க, இன்வைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே சரி நாங்கள் கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தோடு கண்டிப்பாக வரணும், ஒருத்தர் கூட வந்து வராமல் இருக்கக்கூடாது. அன்பு கண்மணி நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னோடனே நாங்கள் கண்டிப்பாக வரோம் அப்படின்றாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. பாட்டி வந்து எல்லாருமே கிளம்பணும், புரியுதா? அதுவும் நல்ல கிஃப்டாக எல்லோரும் வாங்கிக்கோங்க, நல்லா படணும் அப்படின்னோடனே இங்கே வந்து கண்மணி அன்பும் யோசிக்கிறாங்க. அப்போ கண்மணி வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஒரு முருகர் சிலை எடுத்துகிட்டு வந்து இந்த முருகர் சிலையை நம்ம கிஃப்டாக கொடுத்தா ஃபங்க்ஷனுக்கு நல்லா இருக்குமா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அன்பு வந்து முருகரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து முருகனுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. முருகனுக்கா? நீங்கள் என்ன மரியாதை இல்லாமல் சொல்கிறீங்க? முருகர் அப்படின்னு மரியாதையோடு சொல்லுங்கள். முருகன்னு சொன்னான்னா முருகர்னு சொன்னானா? முருகன்னு சொன்னால் மரியாதை இல்லாமல் இருக்க, முருகர் தான் சொல்லணும் அப்படின்றாங்க. நீ மட்டும் அன்றைக்கி வந்து நாடகத்தில் என்னை என்னெல்லாம் பேசினேன், முருகன் மரியாதையாக கொடுத்த, வாடா போடன்னு இப்படியெல்லாம் பேசினேன் அப்படின்னோடனே அதை நான் உங்களை பேசினேன் அன்பு, முருகர் ஒன்றும் பேசலை, நானும் முருகர் விஷயத்தில் தான் இருந்தேன், அதை மறந்துட்டியா கண்மணி அப்படின்னோடனே போதும் நீங்கள் ரொம்ப ஓவராக போகாதீங்க, அதெல்லாம் விடுங்க, இப்போ சொல்லுங்கள் இந்த முருகர் சிலை நல்லா இருக்கா, இதை நம்ம கிஃப்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது கண்மணி, இதையும் கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணலாம், சூப்பராக தான் இருக்கும் அப்படின்றாங்க. சரி ஓகேங்க, அப்போ இதை பேக் பண்ணி நான் கிஃப்டாக கொடுக்கட்டுமா அவங்களுக்கு? கண்டிப்பாக கொடு, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ கொடுக்குற கிஃப்ட் ஒன்று வேல்யூ தான் கண்மணி, நீ அந்தளவு எல்லாமே சூஸ் பண்ணுற. சரிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த முருகர் சிலைக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி அழகாக கொடுக்கலான் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இஷ்டம் கண்மணி, என்ன பண்ணுமோ பண்ணு, நீ கொடுக்குற கிஃப்ட் எப்போவுமே வேல்யூடு தான். இங்கே எல்லோரும் காஸ்ட்லியான கிஃப்ட் எது எடுத்து போய் கொடுப்பாங்க, ஆனால் யார் கிஃப்ட்டும் வந்து அவங்க பாராட்ட மாட்டாங்க. நான் இப்போ சொல்கிறேன் வச்சுக்கோ, உன்னோட கிஃப்ட்டை தான் அவங்க நல்லபடி பாராட்டுவாங்க பாரு, அவங்க மனசு ரொம்ப சந்தோஷமாடையும் பாரு அப்படின்னோடனே தேங்க்ஸ்ங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே கண்மணி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. இதை பார்த்து வெண்ணிலா வந்து கண்மணி நான் இவ்வளோ சந்தோஷமாக வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே கண்மணிக்கிட்ட வந்து வெண்ணிலா கேட்குறாங்க, என்ன கண்மணி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டுருக்கப்பட்டிருக்கு? ஆமாம் கிளம்பிட்டுருக்கேன். என்ன வெண்ணிலா எல்லோரும் போதானே போகிறோம், இவளை எப்படியும் அன்பு கூட வரவிடக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி இவனை ஸ்டாப் பண்ணுமே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எல்லாரும் கிளம்பிட்டாங்களா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லோரும் கிளம்பிட்டுருக்காங்க, ஆனால் ஒன்றும் லேட் ஆகும் கண்மணி, நீ பொறுமையாகவே கிளம்பு, எல்லோரும் கிளம்பினோன்னா நான் குரல் கொடுக்குறேன், அப்போ நீ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போது கதவை நல்லா வந்து டைட்டாக வந்து சாத்திட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து அன்பு வந்து வராரு. அன்பு பார்த்துட்டு வந்து கண்மணி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராரு. யோசிச்சுட்டு வரும்போது வெண்ணிலா வந்து கதவை சாத்திட்டு போகிறத அன்பு பார்த்துடுறாரு. வெண்ணிலா எதுக்கு கதவை லாக் பண்ணுறா, அதுவும் நம்ம இடத்த கதவை லாக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வராரு. வரும்போது வந்து வெண்ணிலா வந்து கண்மணி முன்னாடி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் அன்பும் வந்து முன்னாடி போகிறாரு. பார்த்தா வந்து கண்மணி எங்கேயுமே எங்கே போயிட்டா அப்படின்னோன்னா முன்னாடியே கண்மணி வண்டியில் ஏறிட்டா அப்படின்ற மாதிரி ஏமாத்துறாங்க. அன்பு வந்து யோசிக்கிறாரு, வெண்ணிலா இங்கே தான் இருக்கா, நம்மளும் இங்கே தான் இருக்கோம், கண்டிப்பாக கண்மணி வந்து வண்டியில் ஏறி இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு உடனே திரும்பி போகிறேன், எங்கே போகிறான் இவன் அப்படின்னோடனே நேராக ரூமுக்கு போகிறாரு. பார்த்தா கண்மணி கதவை தட்டிட்டு இருக்காங்க. கதவை திறக்கிறாரு. அன்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாரும் ரூமில் பூட்டிகிட்டு போயிட்டாங்க அன்பு அப்படின்னோடனே யோசிக்கிறாரு, அந்த வெண்ணிலா தானே பூட்டிகிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து எல்லாருமே வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. எங்கே வந்து ஃபங்க்ஷனில் வந்து வெண்ணிலாவை பார்த்து வராரு. அன்புவை பார்த்துட்டோம், வெண்ணிலா வந்து ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. சொல்லுங்கள் அன்பு அப்படின்றாங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்றாங்க. உடனே வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நான் ஒன்றும் நினைக்கலையே, எதுக்காக கண்மணியை ரூமில் வச்சு நீ பூட்டின அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நீ பூட்டினதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், எவ்வளோ தைரியமாக இருந்தால் அந்த வேலையை செஞ்சுருப்பேன், உனக்கு அசிங்கமாலே இப்படிலாம் செய்கிறதுக்கு என்ன நினச்சிட்டு இருக்க நீ, என்னையும் கண்மணி பிரிக்க என்ன வேணாலும் பண்ணுவியா, உன்னால் கண்மணிக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா உன்னை சும்மா விடமாட்டேன்டி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா.